அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான குழந்தைகளே. இன்று நாம் குரானில் வரும் மிக அழகான கதைகளில் ஒன்றை பார்க்கப் போகிறோம். ஒரு நல்ல மனம் கொண்ட, பொறுமையான, தைரியமான சிறுவரின் கதை. அவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த கதை நமக்கு பொறுமை, மன்னிப்பு மற்றும் அல்லாஹுவில் நம்பிக்கை வைப்பது பற்றி கற்றுத்தருகிறது. அப்படியானால் அமைதியாக உட்கார்ந்து இந்த அழகான கதையை தொடங்கலாம். ஒரு அமைதியான காலத்தில் ப்ராஃபட் யாகூப் நபி அவர்களுக்கு மொத்தம் 12 குழந்தைகள் இருந்தனர். அவரது முதல் மனைவி ரய்யாவின் மூலம் 10 குழந்தைகள் பிறந்தனர். இரண்டாவது மனைவி ராஹிலாவின் மூலம் 2 குழந்தைகள் பிறந்தனர். அந்த 2 குழந்தைகளில் மூத்தவர் ப்ராஃபட் யூசுப் நபி, இரண்டாவது புன்யாமின். புன்யாமின் பிறக்கும் நேரத்தில் அவர்களின் தாய் ராஹிலா இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார். ஒரே தருணத்தில் 2 சிறு குழந்தைகள் தாயின் அன்பை இழந்து விட்டார்கள். அதனால் அவர் தனது பாசத்தை அந்த 2 சிறு மகன்களிடம் யூசுப் மற்றும் புன்யாமின் மீது அதிகமாக காட்ட ஆரம்பித்தார். யூசுப் நபி சிறு வயதில் ஒரு விசித்திரமான கனவு கண்டார். அவர் தனது தந்தை யாக்கூப் நபி அவர்களிடம் சொன்னார், நான் 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எனக்கு சுஜூத் செய்கின்றதை கனவில் பார்த்தேன். யாக்கூப் நபி இந்த கனவு பெரிய எதிர்காலத்தை குறிக்கிறது என்று உணர்ந்தார். ஆனால் அவர் ஒரு எச்சரிக்கை கூறினார், இந்த கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லாதே. யூசுப் நபியின் 11 சகோதரர்கள் யூசுப் நபியை பார்த்து பொறாமை கொண்டார்கள். ஏனெனில் அவர்களின் தந்தை யூசுப் நபியை மிகவும் நேசித்தார். ஒரு நாள் அவர்கள் ஒரு தவறான திட்டம் செய்தார்கள். யூசுப் இல்லையெனில் தந்தை நம்மை மட்டும் நேசிப்பார் என்று நினைத்தார்கள். அவர்கள் தந்தையிடம் சென்று சொன்னார்கள், தந்தையே, யூசுப் எங்களுடன் விளையாட வரட்டும். முதலில் நபி யாக்கூப் கவலைப்பட்டார். ஆனால் இறுதியில் அனுமதி கொடுத்தார். அவர்கள் யூசுப் நபியை தூரமான ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு ஒரு ஆழமான கிணறு இருந்தது. அவர்கள் யூசுப் நபியை பிடித்து அந்த கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். யூசுப் நபி அந்த இருண்ட கிணற்றில் தனியாக இருந்தார். ஆனாலும் யூசுப் நபி அல்லாஹுவின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். பிறகு வீட்டுக்கு வந்து ஓநாய் யூசுஃபை சாப்பிட்டு விட்டது என்று பொய் சொன்னார்கள். சில நேரம் கழித்து ஒரு பயணிகள் குழு அந்த இடத்திற்கு வந்தது. அவர்கள் தண்ணீர் எடுக்க கிணற்றில் ஒரு வாளியை இறக்கினர். அதை மேலே இழுத்தபோது அந்த வாளியை பிடித்து ஒரு சிறுவர் மேலே வந்தான். அவர் யூசுப் நபி. அவர்கள் யூசுப் நபியை ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் யூசுப் நபியை அழைத்து கொண்டு மிஸ்ர் நாட்டிற்கு சென்றார்கள்.